கனா கண்டேனடி தோழி. அத்தியாயம் 4. வந்தனா இன்னும் வரவில்லை என்று தன் மனைவி சொன்னதை அவளது பெரியப்பா நம்பத் தயாரில்லை. பெரியம்மா சொல் வேதவாக்கு ஆயிற்றே. அவளை மீறி எதுவும் செய்ய மாட்டாள். இவளும் தன் மகளைப் போலவே வளர்த்திருக்கிறாள். வந்தனாவிற்கு ஒன்று என்றால் இவளுக்குத்தானே வலிக்கும். அதனால்தானே தன் மனைவிக்கே முழு விவரம் தெரிவிக்காமல் வைத்திருந்தார். தெரிந்தால் திருமணம் நடக்க விடாமல் தடுத்து விடுவாளே. திருமணத்தன்று தெரிந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் மறைத்து வைத்திருந்தார். ஆனால் நல்ல நாள் என்று மாப்பிள்ளை வீட்டினர் முதல் நாளை நிச்சயம் செய்ய வந்தது அவர் குட்டை வெளிப்பட வைத்துவிட்டது. ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் போக வேண்டும் என வந்தனா ஆசைப்படுவது அவருக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆனால் தன் தம்பி மகளுக்காக தம்பிடி அளவு கூட அவர் உதவ விரும்பவில்லை. தன் அப்பாவின் இரண்டாவது மனைவியின் மகனையே ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவளுடைய மகளை எப்படி ஏற்றுக்கொள்வார்? எத்தனை இடைஞ்சல் கொடுத்தாலும் வந்தனா பெரிதுபடுத்தவில்லை. பெரியம்மாவின் தாயன்பிற்கே அதை தாங்கிக் கொண்டாள். அவள் பணத்தை அவர் முழுதாக எடுத்துக்கொண்டாலும் அது தனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதில் நிச்சயமாயிருந்தார். இவ்வளவு நேரம் வந்தனா வந்திருக்க வேண்டும். வரவில்லை என்றால் இவள் ஏதாவது தகிடதத்தம் செய்திருக்க வேண்டும். எல்லா இடத்தையும் சந்தேகத்தோடு உற்று பார்த்தார். பெட்டி அப்படியேதான் இருந்தது. துணிமணிகளும் ஏறக்குறைய மாற்றம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைந்தது போன்ற உணர்வு தோன்றிக்கொண்டே இருந்தது. தெளிவாய் புரிந்து போனது. சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிட்டாள். ஓடுகாலி எவங்கூட ஓடினாலோ. அப்படியாவது இளைஞனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரிதான் என்று மெல்ல பெரியம்மா முணுமுணுக்க, என்ன சொன்ன? சத்தமா பேசு. ஒன்றும் இல்லை என்றவளை முறைத்து பார்த்தார். அந்த கழுதைக்கு இவளும் உடந்தையா இருக்கக்கூடும். இருக்கட்டும், எங்கே ஓடிட போறா? அவளை இழுத்துட்டு வந்து இவ கண்ணு முன்னாடி நிறுத்துறேன் என்று கருவிக்கொண்டே, மாப்பிள்ள கொஞ்சம் உள்ள வாங்க, தனியாக பேசணும் என்று கிழவனாரை கூப்பிட்டார். பெரியவரே, தடுமாறி இடிச்சுக்காம கொஞ்சம் பார்த்து வாங்க என பதிலுக்கு பெரியம்மா நொடித்தாள். உள்ளே வந்த மாப்பிள்ளை கிழவனிடம், கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் பொண்ணு தன்னோட சர்டிஃபிகேட்ஸை எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்டா. பெரியம்மாவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பெரியப்பா புரிந்து கொண்டார். கிழவா, மான ரோஷா இருந்தால் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு என பெரியம்மா என்ன, அந்த கிழவரோ, பொண்ணு மிரள்றது சகஜம்தான், நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதம் தானே என்று கேட்க, பின்ன சம்மதம் இல்லாமல் உங்களை வர சொல்வேனா? ராஜகுமாரி மாதிரி வாழ வேண்டிய அந்த பொண்ணு, அது அந்த பொண்ணுக்கே புரியல. அதனால் என்னங்க, நீங்கள் உங்கள் முடிவில் உறுதியாக இருக்கீங்க தானே? நிச்சயமா அவள் உங்களுக்கு தான். அப்போ விடுங்க, அவள் எங்கே போனாலும் நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். நம்மக்கிட்ட இல்லாத பணபலமா ஆள் பலமா? சரிதான், நீங்கள் என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. அவளை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருங்க. நான் கொண்டு வந்த சீர்வரிசைகளை எடுத்து உள்ள வைங்க. அது இருக்கட்டும், பொண்ணு லேசுப்பட்டவ இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணிக்க பகிரங்கமாக எல்லார் முன்னாடியும் மறுப்பா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட செய்ய தயங்க மாட்டா. புத்திசாலி பொண்ணு. நமக்கும் புத்திசாலி பொண்ணு கூட விளையாட ரொம்ப பிடிக்கும். நான் கொண்டு வந்த நகையை எடுத்து உள்ள வைங்க. நகையோட இளம்பெண் ஓட்டம்னு பத்திரிக்கையில் செய்தி கொடுத்துடலாம். எங்கே இருக்கான்னு செய்தி தன்னால் வந்து சேர்ந்துடும். உடனே செய்தி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க. வந்தனாவின் பெரியம்மா உடனே பதறிப்போனாள். எப்படியாவது இந்த விஷயத்தை வந்தனாவிடம் தெரிவிக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும். பெரியப்பா வந்தவர்களை அனுப்பும் வேளையில் கவனமாயிருந்த பொழுது வந்தனாவை அலைபேசியில் தொடர்பு கொண்டாள். விவரங்களை தெரிவித்துவிட்டு அவசர அவசரமாக வெளியே வந்தார். எதிரே அவள் கணவன் நின்று கொண்டிருந்தார். யார்கிட்டடி ஃபோன் பேசின? இல்லையே. அப்படியா? ஃபோனை பார்த்தா உன் பொய்யெல்லாம் தெரிஞ்சு போயிடும், வசமாக மாட்டிக்குவேன். அதற்குள் போய் அவர் ஃபோனை எடுப்பதற்கு முன்பாக சத்யா அதை எடுத்துக்கொண்டாள். சத்யா, அந்த ஃபோனை இங்கே கொடு. ஏன்பா? நான் கேம் விளையாடணும். நீ முதல்ல சொன்னது செய். போங்கப்பா என சினுங்கி கொண்டே கொடுத்தாள். அலைபேசியை வாங்கி அழைப்பு பதிவை அழுத்தி பார்த்தார். அதில் எந்த அழைப்பும் பதிவாகவில்லை. எப்படியோ தப்பிச்சிட்டா என எண்ணியவாறே திருப்பி கொடுத்தார். யாரும் அறியா வண்ணம் எங்கே மாட்டிக்கொள்ளப் போகிறோமோ என பயந்து கொண்டிருந்த தன் தாயை பார்த்து லேசாய் கண் சிமிட்டினாள் சத்யா. புரிந்து நிம்மதியாய் மூச்சு விட்டாள். வந்தனாவிற்கு கேட்பதற்கு ஆள் இல்லை. தன்னை விட்டால் வேறு கதி இல்லை என்பதால் தான் துணிந்து பாவம் செய்ய ஏற்பாடு செய்தார். அவள் தப்பித்ததை விரும்புவாரா? தான் நினைத்ததை செய்ய வேறு வழிகளை யோசிக்க ஆரம்பித்தார். ஐஏஎஸ் முதன்மை தேர்வை வந்தனா ஏற்கனவே எழுதியிருந்தாள். அதற்கான முடிவு வீட்டிற்குத்தானே வரும். அவள் படிப்பில் மிக கெட்டிக்காரி என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும்.
எப்படியும் தேர்வு முடிவை அறிய அவள் ஏதாவது வழியில் தொடர்பு கொள்வாள், அப்போது பார்த்து கொள்ளலாம் என அவர் முடிவு செய்த நேரத்தில் வந்தனா திருச்சியை அடைந்திருந்தாள். உண்மையில் திருச்சியில் அவள் இருப்பதை பெரியப்பாவால் ஊகிக்க முடியாது என்று நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. பெரியம்மாவின் திருச்சி தோழியை பற்றி அவளே இன்றுதான் அறிந்து கொண்டிருக்கிறாள். அனாவசிய பேச்சு, அலட்டல் எதுவும் பெரியம்மாவிடம் இருந்ததில்லை. யாரும் தயங்காமல் தங்கள் பிரச்சனைகளை பெரியம்மாவிடம் பகிர்ந்து கொள்வார்கள். விஷயம் எங்கும் வெளியே செல்லாது என்ற நம்பிக்கை. அதனாலேயே அவரிடம் மனம் விட்டு எல்லோரும் பேசுவார்கள். தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அவர் நாவிலிருந்து வெளிவந்ததில்லை. பெரியம்மா பெரியப்பாவின் பேராசை, அல்பத்தனம் இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு வாழ பழகிவிட்டார். கனகவல்லி என்ற தன் தோழிக்கு பெரியம்மா தகவல் கொடுத்து விட்டதால் அவளை சந்தித்த பொழுது அன்புடன் வரவேற்றாள். வந்தனாவை கொண்டு வந்துவிட்டு பக்கத்து வீட்டு ஆனந்தி நடந்த விஷயத்தை கூற ஒரு நிமிடம் அதிர்ந்தே போனாள். தன் தோழியை நினைத்து ஒரு நிமிடம் பெருமிதமே ஏற்பட்டது. படிக்கிற காலத்திலிருந்தே தன் தோழியை மறுபடியும் நினைத்து பார்த்தாள். தன்னை பள்ளிக்கு படிக்க அனுப்ப தன் அப்பாவிடம் வந்து கெஞ்சி கூத்தாடி அழைத்து சென்றவள் கண்முன்னே எழுந்து நின்றாள். இன்றைக்கு தன்னால் சுயமாக வாழ முடிகிறது என்றால் அது அன்றைக்கு அவள் தன் கல்வியை தடைப்படாமல் பார்த்து கொண்டதால் தான். வாழ்க்கையில் கனகாவின் கணவர் இறந்த பொழுது கல்விதான் கை கொடுத்தது. அரசாங்க வேலையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று அமைதியாக வாழ வந்தனாவின் பெரியம்மா தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். ஒரே மகனை கௌரவமாக வளர்த்தி வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அளவிற்கு கல்வி கொடுக்க தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்தது பொருளாதார சுதந்திரத்தினால்தான். அது படிப்பால் கிடைத்த வரம். தன் வாழ்க்கையை பலப்படுத்தியவள் கால ஓட்டத்தில் சந்திக்காமல் போனாலும் தன் மனித நேயத்தை இழக்காமல் ஒரு சிறு பெண்ணை சொந்த மகளாகவே அருமையாய் வளர்த்திருக்கிறாளே. அது மட்டுமில்லாமல் அவளின் வாழ்விற்காக தன் கணவனிடம் போராடி இருக்கிறாள். கண்டிப்பாய் அவளுக்கு தானும் உதவ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். உலகத்தில் உண்மையான நட்பு எதையும் எதிர்பார்க்காது என்பதை வந்தனா வந்த ஓரிரு நாட்களிலேயே உணர்ந்து கொண்டாள். அவளை மகளிர் கல்லூரியில் பட்டப்படிப்பிற்காக சேர அழைத்துச் சென்றாள். அவளுடைய சான்றிதழ்கள் அவளுக்கு சிறப்பான சிபாரிசை அமைத்து கல்லூரியில் இடம் கிடைத்தது. எனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை வாங்கித்தாங்க ஆண்டி. என்னுடைய உழைப்பில் நான் வாழணும். என் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய நான் தயாராகிடுவேன். பாதுகாப்பான இடமா பெரியப்பா சட்டன்னு நுழைய முடியாத இடமா இருக்கணும். என் படிப்பு முடிகிற வரைக்கும் அவரோட கண்ணில் நான் தென்படவே கூடாது. என் லட்சியத்தில் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்களால என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு உன் பெரியப்பா. அவர் மேலே உனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா? அவர் வீட்டில் இடம் தரலன்னா நான் என்ன செஞ்சுருக்க முடியும் ஆண்டி? வெறும் சொத்து பணத்தை மட்டும்தான் நான் இப்போ இழந்திருக்கேன். கள்ளமில்லா தாயன்பு பெரியம்மா கிட்ட இருந்து அனுபவிச்சிருக்கேன். சத்யா மாதிரி ஒரு அருமையான தங்கச்சியோட அன்பில் மூழ்கி இருக்கேன். யாரும் இல்லாதவளுக்கு அன்போட அருமை தெரியும். அதனால் அன்பை மட்டுமே நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்பு இல்லாத சமுதாயத்தில் வாழ்கிறது எவ்வளோ கொடுமை. அன்பை அள்ளி கொடுத்தா கெட்ட எண்ணங்கள் கூட மறைஞ்சு போயிடும். மனித நேயம் இல்லைன்னா மனுஷனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்களாக மாறிடுவாங்க. அதே மாதிரி தான் அன்பு இல்லாமல் வாழ்கிறதும். அதனால் பெரியப்பா மேலே கோவம் வரல. ஆனால் துஷ்டரை கண்டா தூர விலகணும். அந்த குணம் எனக்கு இருக்குது. மற்றவரை குறை சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல. மனசை பூஞ்சையாக வச்சுக்கிறத விட வலிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு என்னோட பெரியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. மகாத்மாவாக வாழ முடியலனாலும் மனுஷனாக வாழ முயற்சிக்கலாம் தானே. அருமையான பொண்ணாக வளர்த்துருக்கா. எந்த கஷ்டமும் உன் மனசை துன்புறுத்தினதே இல்லையாம்மா. எதையும் நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறதில்ல. எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிறதும் இல்லை. வாழ்க்கையை அதோட போக்கில் எளிதாக எடுத்துக்க பழகிட்டேன். நம்ம கஷ்டப்படுத்திக்கிறதுனால பிரச்சனை எதுவும் தீர போகிறது கிடையாது. மனநலம் கெட்டு போகும், உடல் நலமும் வீணாகும். மனம்ங்கிறது அற்புதமானது. அதை தெய்வீகமாக்கிக்கிறதும் குப்பமேடாக்கிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. மனசை வசப்படுத்திட்டா எதையும் சாதிக்கலாம். வெறுமை நிரம்ப மட்டும் இடம் கொடுக்கக்கூடாது. மனசு சங்கடப்படுற விஷயம் ஏதாவது நடந்தால் நான் சும்மா உட்கார மாட்டேன். ஏதாவது வேலை செய்வேன். அது முடியலன்னா கால் வலிக்க நடப்பேன். அழுகை, வலி, வேதனை எதையுமே அடக்க முயற்சிக்கிறதே இல்லை. வெளிப்படுத்திட்டு அதை அத்தோடு மறந்து போயிடுவேன். உணர்வுகள் இல்லாமல் வாழ முடியாது. உணர்ச்சி வசப்பட்டால் இழப்புகள் தான் அதிகமாகும். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் எல்லாத்தையும் கல்வி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. கல்லூரி பயிற்சியிலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்படியே அவளை கட்டி பிடித்து கொண்டாள் கனகவல்லி. 2 நாட்கள் கடந்து போனதே தெரியவில்லை. பல இடங்களில் வந்தனாவிற்கு வேலைக்கு முயற்சி செய்தாள். ஆனால் அவள் படிப்பிற்கு வசதியாக எந்த வேலையும் அமையவில்லை. அன்றைக்கு அவளுக்கு பிறந்தநாள் என அறிந்து கனகவல்லி அவளை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு புறப்பட்டார். பெருமாளையும் தாயாரையும் சேவித்துவிட்டு சக்கரத்தாழ்வாரை தரிசிக்க வந்த பொழுது மனசுக்குள் என்றுமில்லா இனிமை சூழ்ந்தாற் போல் உணர்ந்தாள். அர்ச்சனைக்கு கொடுத்துவிட்டு மகாலட்சுமி மகம் நட்சத்திரம் என்றாள். தீபாராதனை முடிந்து திரும்பிய பொழுது எதிரே முகம் நிறைந்த புன்னகையுடன் ஹாய் என சித்தார்த் நின்று கொண்டிருந்தான். அதே புடவை, ஆரஞ்சு வண்ணத்தில் ஜரிகை வேலைப்பாடு செய்த கருப்பு நிற பிளவுஸ், ஃபேண்டா கலர் காஷ்மீர் சில்கில் வளையத்தில் ஊஞ்சலாடும் ஜிமிக்கியில் அவன் சிந்தனையை ஆக்கிரமித்திருந்த தேவதை, கனவுகளின் ராணி, மனதில் மலர்ந்த ரோஜா, புத்துணர்வூட்டும் விட்டமின், செயல்பட வைக்கும் உத்வேகம் நின்று கொண்டிருந்தாள். சிறகுகள் இல்லாமல் மனம் பறந்து கொண்டிருந்தது. ஹாய் என அவளும் புன்னகைத்தாள். எப்போ ஊர்லேருந்து வந்த சித்தார்த்? நல்லா இருக்கீங்களா சித்தி? நல்லா இருக்கேன். எனக்கு என்னப்பா குறைச்சல்? பையன் வெளிநாட்டில் இருக்கான். நான் தான் ஊரை விட்டு போக மனசு வராமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், இவளை உனக்கு எப்படி தெரியும்? நானும் மகாவும் டெல்லியில் மீட் பண்ணியிருக்கோம். ரைட் டு சர்வ், லேர்ன் டு சர்வ் மேடத்துக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். குடியரசு தின அணிவகுப்பில் கலந்துக்க வந்தவங்க தீயில மாட்டிக்கிட்ட குழந்தைய காப்பாற்றினாங்க. அன்னைக்கு நட்பானோம். சித்தார்த், உங்களை பற்றி அடிக்கடி நியூஸ் பேப்பர்லலாம் படிச்சுட்ருக்கேன். தினமும் பிரச்சனைகளோட கண்விழிச்சு பிரச்சனைகளோட தூங்குகிற மாநிலத்தில் திறமையாக பிரச்சனைகளை கையாளுற மாவட்ட ஆட்சியராக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அரசு பணி அப்படின்னாலே அரசியல்வாதிகளுடைய குறுக்கீடு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும்போது மக்களுக்கு நல்லது செய்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். நீங்கள் கலெக்டர்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் கேட்கவே இல்லையே சட்டுன்னு சிரித்துவிட்டு, ஆனாலும் நீங்கள் கலெக்டருக்குரிய பந்தா எதுவும் செஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே, ரொம்ப எளிமையாக பழகுறீங்க, ஓடி வந்து உதவி செய்கிறீங்க. அப்புறம் செய்தித்தாளை பார்த்து தான் உங்களை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன். சித்தி, மகாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? சொந்தக்கார பொண்ணா? அப்படி தானே வச்சுக்கோயேன். அது ஒரு பெரிய கதை. அவள் கல்யாணம் என ஆரம்பித்தவர் வந்தனா என்கிற மகாலட்சுமியின் முகத்தை பார்த்துவிட்டு அப்படியே நிறுத்தி பேச்சை மாற்றினார். அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அவளுக்கு அதில் ஆர்வம் இல்லை. எங்கே, யார், எப்போ பொண்ணு பார்க்க வராங்க சித்தி? இன்னிக்கா? அட விடப்பா, அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை ஏன் பேசணும்? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறது கனக சித்தியோட சொந்தக்கார பொண்ணுன்னு உமா சொன்னாலே அது நீயாக தான் இருக்குமா? வர்றது நான் உனக்கு தெரியாதுல்ல, என்ன நீ மறந்துடுவியா? இனி கல்யாணம் வேண்டான்னு உன்னால் மறுக்க தான் முடியுமா? என்னை பார்த்ததும் உன் கண்கள் விரிந்ததை நான் பார்த்தேன். அது என்றைக்கும் பொய் சொல்லாதுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். அன்னைக்கு பெயர் கூட கேட்கல. ஆனாலும் 2 பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கோம். அணிவகுப்பில் கலந்து கொண்டவர்களுடைய விவரப்பட்டியலிருந்து உன் பேர், காலேஜ், இதை பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நியூஸ் பேப்பரில் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட. நான் வேலை பார்க்குறது வட மாநிலத்தில். அந்த செய்தித்தாள்கள் இங்கே வர செய்தித்தாள்களில் வராது. நான் யார், எங்கே அங்கே வந்தேன்னு நீ விசாரித்து மெனக்கட்டு தான் செய்தித்தாள்களை தேடி பார்த்துருப்ப. அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த இல்லை உங்ககிட்ட மற்றவங்க மூலியமா மறுக்க முடியாமல் கொடுக்க வச்ச புடவையில் நீ ஆஹா, மனசுக்குள்ளே ஏற்படுற அந்த ஆனந்தம் அலாதியானது. இதில் நீ எத்தனை அழகாக இருக்க. உன் பாதங்கள் தரையில் பட்டுட்ருக்கா அல்லது மிதந்துட்டுருக்கா? உன் மேலே நான் வச்ச பார்வையை எடுக்கவே முடியலையே. விழிகளை மறுபக்கம் அசைக்க கூட முடியல. என்ன மாயம் செஞ்சியோ தெரியல. கண்கள் காந்த மாதிரி ஒன்னையே சுற்றி சுற்றி வருது என அவளையே பார்த்து கொண்டிருந்தவனிடம் கனகவல்லி, இவளுக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை. நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கேன். வயசாகுதில்ல, முழங்கால் வலிக்குது, என்னால் நடக்க முடியாது. கோவில் அந்த பொண்ணுக்கு சுற்றி காட்டிக்கிட்டே என்ன, எப்படி, எங்கே படிக்கணும்னு ஏதாவது ஆலோசனை சொல்ல. கண்டிப்பாக சித்தி, நிச்சயம் கலெக்டரம்மா ஆகிடுவாங்க என நானே உறுதி தரேன். நான் கைவிடுவேனா? வா மகா. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் என போகிற போக்கில் சித்தி சொன்னதை சித்தார்த் நன்றாகவே கவனித்து விட்டான். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சொல்லுங்கள்,
எதெல்லாம் படிக்கணும், எங்கே படிக்கணும், எவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் பார்க்குறோம். இதில் பேசுகிறதுக்கு வேறு விஷயமே இல்லையா? அவனிடமிருந்து பதில் வராமல் போகவே அவனை திரும்பி பார்த்தாள். மணலில் நடப்பதற்கு ஏற்ப போடப்பட்டிருந்த பந்தலின் கீழ் அமர்ந்தான். தட்டில் ஓர் சிறுமி முல்லைப்பூவை வைத்து எடுத்து கொண்டு செல்ல அவளை அழைத்தான். விலை பேசாமல் முல்லை சரத்தை வாங்கினான். அவளிடம் கொடுக்க சற்று தயங்கினாள். பிறந்தநாள் கொண்டாடுற பொண்ணுக்கு என்னோட சின்ன பரிசு, நன்றி சொல்லி வாங்கி கொண்டாள். மௌனமாய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. என்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? மாவட்ட ஆட்சியர் பெற முடியாத விவரம்னு ஏதாவது இருக்கா என்ன? ஆனால் நான் சந்தித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நாட்கள் ஓடினதே தெரியல. படிப்பில் தீவிரமாக இருந்ததால் மற்ற விஷயங்கள் எதுவும் மனசில் பதியவே இல்லை. எங்கோ ஒரு மூலையில் நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம்தான் புரியல. நான் அதை தேடவும் முயற்சிக்கலை. ஆசைகளையோ தேவையற்ற கனவுகளையோ வளர்த்துக்கிறதில்ல. கிடைச்சதை சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் அப்படின்ற ஒரு மனமே எனக்கு அமைஞ்சிருச்சு. ஏன் அப்படி சொல்கிற மகா? கனவு கான் என அப்படின்னு பெரியவங்க சொன்னதை நீ கேட்டதில்லையா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளுக. வள்ளுவர் தாத்தா சொன்னது படித்ததில்லையா? சிரித்தவள், என் கையில் இருக்கிற விஷயங்களை பற்றி தான் உயர்வடைகிறத பற்றி தான் நான் கனவு காணணும், நினச்சி பார்க்கணும். அதனால தான் கல்வியில் என்னுடைய கவனத்தை செலுத்திட்டேன். ஏன் அருகில் இருப்பவரை பற்றியும் உயர்வாக நினைக்கலாம், கனவு காணலாம். அதெப்படி என்றவள் அவன் கனிந்த பார்வையில் சிவந்தாள். வாழ்க்கையில் உயரணும்னா சொந்த காலில் நிற்கணும், சாதிக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், எல்லாம் சரிதான். அதுக்காக மனசை பலவீனமாக்கிக்க கூடாது. அன்பு தான் மனசை பசும் சோலையாக்கும். அன்பை வெளிக்காட்டிக்கலனா அங்கே அன்பு இல்லைன்னு ஆகிடுமா? எந்த சூழ்நிலையில் எது முக்கியமோ அதைத்தான் செய்யணும். சில செயல்கள் செய்ய வேண்டிய காலத்தை தவற விட்டால் அது வரலாற்று பிழையாகிவிடும். நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? உன்னை சந்தித்த நாள்லேருந்து உன்னை நினைக்காத நாளே இல்லை. ஆனால் உன் மனசில் எந்த வித நினைப்போ ஈர்ப்போ இல்லையா? பொய் சொல்லாத கண்ணம்மா. கல்யாண கனவுகள் உனக்கு மட்டும் வரலையா என்ன? 20 வயசில் கல்யாண கனவு காணாமல் என்னைக்கு கனவு காண போகிற? விழித்து விடு கண்ணம்மா, உண்மையை உணர்ந்துக்கோ. என்ன சித்தார்த், ஒன்றுமே பேசாமல் மௌனமாகிட்டீங்க? கிளம்புவோமா? ஆன்ட்டி தேடுவாங்க. ஏன், அவர் சொல்லி தானே வந்தோம், அதனால் அவசரப்படாத, போகலாம். மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ஒவ்வொரு மணித்துளியும் பொக்கிஷம். எல்லத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்றன் வாழ்வினிலே அப்படின்னு கலைவாணிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அவள் எனக்கு வாழ்கிறதுக்கான சக்தியை கொடுத்துட்ருக்கா. கலெக்டர் ஆகிறது என்னோட லட்சிய கனவு. அதை அடையிற வரைக்கும் வேறு சிந்தனை கிடையாது. திட்டமிட்ட இலக்கை அடைய இடைவிடாத முயற்சி, செயல், இது எல்லாமே வேணும். ஒவ்வொரு வினாடியும் அதை பற்றி யோசிக்க, சிந்திக்க, என்னை செயல்படுத்த துடிச்சிட்டு இருக்கேன். சிந்தனை, சொல், செயல் எல்லாமே என் கனவை நோக்கியே இருக்குது. அது திசை திரும்ப நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். மதிப்பிற்குரிய உங்களுடைய நேரத்தையும் நான் வீணாக்கிட்டு இருக்கேன். என் நேரத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன் நேரம் வீணாயிடுச்சுன்னா நீ போகலாம். ப்ளீஸ். கோபமா? நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்? அந்த உரிமைலாம் எனக்கு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை இருக்குது. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க மாட்டிங்களா? நண்பனா? நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற? உன் தோழிக்கிட்ட இப்படி தான் பேசுவியா? உங்ககிட்ட பேசுகிற அளவு கூட என் தோழிக்கிட்ட நான் பேசினதே இல்லை. எனக்கு நெருங்கிய சிநேகிதிகள்னு யாருமே இருந்ததில்லை. உண்மைதான், நம்புங்க. நீ பொய் சொன்னால் கூட நான் நம்புவேன். இருக்கட்டும், என் கேள்விக்கு பதில் சொல்ல. உன் கவனம் திசை திரும்புகிற அளவிற்கு இப்போ என்ன நடந்துருச்சு? முகம் சிவந்து மௌனமானாள். இன்னும் சரியா எனக்கு புரியல. உங்களை தாண்டி என்னால் சிந்திக்க முடியல. எல்லாத்தையும் மறந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. வேற எந்த நினைவும் வரல. சில மணி நேரங்களிலேயே இப்படின்னா நான் விலகி செல்றது தான் சரி. அவன் பார்வை அவளை ஆராய்ந்து கொண்டிருந்தது. உன் மனசில் ஓடுற எண்ணங்களை என்னால் அறிய முடியும். உன்னை அறிந்தவன் நான். உனக்கு ஒன்றை கண்டே பயம் வந்துருச்சு. உன் மனசில் என் நினைவு சுழன்றுட்டு இருக்கு. என்னை நோக்கி ஈர்க்கப்படுற. ஓடு ஓடு. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி ஓடுவன் நானும் பார்க்குறேன். இன்றைக்கி சாயந்தரம் நான் உன்னை சந்திக்க போகிறேன். என் அன்பு, என் குடும்பத்தினருடைய பாசத்தை உன்னால் மறுக்க முடியுமா? அப்போது அவன் அலைபேசி ஒலித்தது. எடுத்து பார்த்தான். அழைத்தது உமாதான். பிறகு பேசிக்கொள்ளலாம் என அதை அணைத்தான். பின் அவளிடம்,
உனக்கு படிக்கிறதுக்கு சில புக்ஸ் அனுப்பி வைக்கிறேன் என்றான். தேங்க்ஸ். ரெஃபரன்ஸ் புத்தகங்களை பற்றி சொன்னால் நூலகத்தில் நான் கூட தேடி எடுத்துக்கிறேன். ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? நூலகத்தில் வேறு யாராவது புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டா நீ அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்ல, பரவாயில்லையா? இப்படியெல்லாம் நேரம் வீணாகலாமா? இனிமே அப்படி சொல்ல மாட்டேன், போதுமா என அவள் சிரித்த வினாடியை அப்படியே செல்லில் படம் பிடித்தான். அதை உமா செல்லிற்கு கண்டேன் கனவு தோழியை என செய்தியுடன் அனுப்பினான். விரல்களால் மணலில் கோலமிட்டு கொண்டிருந்த வந்தனா அவன் வேறு ஏதோ செய்தி அனுப்புகிறான் என்று எண்ணி பேசாமல் இருந்தாள். மறுபடியும் அலைபேசி அழைத்தது. சட்டென்று அவன் உடம்பில் ஓர் விரைப்பு தோன்றியது. எஸ் சார், ஐ ஸ்டார்ட் இமிடியட்லி சார் என பேசினான். பிறகு அலைபேசியை உள்ளே வைத்தவாறு, மகா, என்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி முதலமைச்சர் கூப்பிடுறாரு, நான் கிளம்பணும் என எழுந்து அவள் எழ கையை நீட்டினான். தன்னை அறியாமல் அவள் கையையும் அவனை நோக்கி நீண்டது. வழக்கரத்தை பற்றி கொண்டு எழுந்த பொழுது சிலிர்ப்பு இருவருக்குள்ளும் தோன்றியது. இன்னைக்கு உனக்கு ஒரு இனிய அதிர்ச்சி கொடுக்கலாம்னு இருக்கேன். இதற்கு மேலும் இன்னொன்றா? கிளம்புங்க முதல்ல. ஓகே, see you என்றவன் கனகவல்லியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பி போய்விட்டான். மனம் முழுதும் அவளுக்கு இனிமை நிரம்பி இருந்தது. எது எப்படி இருந்தாலும் இந்த பிறந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கேன். இனி வர காலமாவது இனிமையான காலமாக மாறுமா? எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்கிற பொண்ணுன்னா இங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட மாட்டேனா என்ன? பின்தான் கனகவல்லி அவள் வேலை விஷயமாக யாரை பார்க்கலாம் என தான் யோசித்ததை சொன்னாள். எனக்கு உறவுக்காரர் இருக்காரு, KS குவாரி பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? கிரானைட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கல்ல? அவர்கிட்ட பாதுகாப்பாக இருக்கும். செல்வாக்கான மனுஷன். இப்போவே அவர் போய் பார்க்கலாம். போலாம் வா. சரிங்க பெரியம்மா என அவளும் கிளம்ப இருவரும் பேருந்தில் ஏறினர். விதி அவளை தன் பாதையில் கயிறு கட்டி இழுத்து கொண்டு போவது போல் இழுத்து சென்றது. மாயக்கயிறு இழுப்பதை அறியாமல் அவளும் சென்று கொண்டிருந்தாள். என்ன நடக்கப் போகிறது என்பதை அவள் எப்படி அறிவாள்? மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் இணைவோம்.